வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது இந்த புத்தாண்டு 2025ஆம் ஆண்டில் சூரியன், சனி மற்றும் பிற கிரகங்களின் ஏறுவரிசையில் சிம்மராசி ஜாதகர்களுக்கு என்ன விதமான பலன் கிடைக்கும் என்பதை பற்றி இப்பதிவில் நாம் பார்ப்போம். பொதுவாக இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. 2025க்கான சிம்மராசி ஜாதகம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு கலவையான வாய்ப்புகள் மற்றும் சவால்களை வழங்குகிறது என்பது நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. இதில் சிம்ம ராசி மக்களின் வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களில் குறிப்பிடத்தக்க மகிழ்ச்சியையும் நல்லதொரு முன்னேற்றத்தையும் அனுபவிக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. மற்ற அறிகுறியின் வழியில் சில ஏற்ற இறக்கங்களை சந்திக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது. சூரியன், சனி மற்றும் பிற கிரகங்களின் இயக்கங்கள் இந்த ஆண்டு முழுவதும் சிம்மராசி மக்களுக்கு நல்லதொரு விளைவுகளையும் வடிவமைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கும் என்று கணிக்கப்படுகிறது. குரு பகவான், வியாழன், சனி மற்றும் ராகு, கேது போன்ற கிரகங்களின் நிலை மற்றும் இயக்கம் உலகளாவிய நிகழ்வுகளை பாதிக்கும் வகையில் இருக்கிறது. நன்மையான கூறுகள் செழிப்பு மற்றும் பொருளாதார நிதி சார்ந்த ஸ்திரத்தன்மையை கொண்டு வரக்கூடும் என்றும் நம்பலாம். செல்வம் மற்றும் விரிவாக்கத்தின் கிரகம் என்று அழைக்கப்படும் குரு பகவான், வியாழன் இயக்கம் சிம்மராசி மக்களுக்கு பல துறைகளில் பொருளாதார வளர்ச்சியை குறிக்கும் வகையில் இருக்கிறது. இருப்பினும் சில கிரகங்களின் ஏறு வரிசையில் அதனால் உண்டாகும் தாக்கங்களின் போது சிம்மராசி மக்கள் எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறது. ஆக சிம்மராசி மக்களுடைய பலனை பற்றி பார்ப்போம். சிம்மராசி மக்களுக்கு 2025ஆம் ஆண்டை ஒரு துடிப்பான மற்றும் ஆற்றல் மிக்க ஆண்டாக எதிர்பார்க்கலாம் என்று கருதலாம். இதனால் இவர்கள் சிம்மராசி மக்கள் வலுவான மற்றும் கவர்ச்சியான ஆளுமைகளால் பகுத்தாய்ந்து வகைப்படுத்தப்படுகிறது. சிம்மராசி மக்களுக்கு கிரகங்களின் சேர்க்கையானது சிம்மராசி மக்களின் படைப்பாற்றல் மற்றும் அவர்களின் தனித்துவத்தை, குறிப்பாக அவர்கள் செய்தொழில், வணிகம் மற்றும் வேலையில் அது சார்ந்த வாழ்க்கையில் நல்லதொரு கருத்து வெளிப்படுத்த ஏராளமான வாய்ப்புகளை பரிந்துரைக்கிறது இந்த ஆண்டு. சிம்மராசி ஆசிரியர்களுக்கு தொழில் முன்னணி மிகவும் சாதகமானதாக இருக்கும் மற்றும் இவர்களின் வாழ்க்கையில் அனைத்து அம்சங்களிலும் தலைமை பாத்திரங்களை ஏற்று நலமாக செயல்படுத்தியதில் உயர் பதவியில் அடைவார்கள். சிம்மராசி மக்களுக்கு ஏறுவரிசை ஜாதகம் 2025 படி பொருளாதார நிதி ரீதியாக குரு பகவான், வியாழன் பயிற்சி, விவேகமான திட்டமிடல், நல்லதொரு மூலோபாய சிந்தனை, அது சார்ந்த முதலீடுகள் மூலம் பொருளாதார நிதி ஆதாயங்களை அறுவடை செய்ய இந்த ஆண்டு உங்களுக்கு பரிந்துரைக்கிறது. தங்களின் உறவு முறையில் இந்த காலம் தங்களின் கூட்டாளர்களுடன் இணக்கமான உறவை வளர்க்கக்கூடிய தன்மையில் நீங்கள் செயல்படுவீர்கள். அதனால் மகிழ்ந்து வாழ்வீர்கள். இருப்பினும் சிம்மராசி மக்களுக்கு சோதனைகள் மற்றும் பலவிதமான பொறுப்புகளை எதிர்கொள்ளக்கூடிய சூழலும் இருக்கிறது. இதில் தங்களின் முழு மனம் சார்ந்த அர்ப்பணிப்பு மற்றும் அனுபவத்தின் முதிர்ச்சியை கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சிம்மராசி மக்களின் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த ஆண்டு கிரக பரிமாற்றங்கள் நல்லதொரு உயிர் சக்தியை உங்களுக்கு ஊக்குவித்து உங்களை முன்னேற்ற செய்யும். இருப்பினும் சில நேரங்களில் உண்டாகும் கிரக பயிற்சியால் சில மன அழுத்தம் மற்றும் உணர்ச்சி சார்ந்த நல்வாழ்வு தொடர்பான சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. ஆகவே அந்த நேரங்களில் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். முடிந்தவரை தினமும் சூரிய பகவானுக்கு அர்க்கியம் தந்து வரவேற்று அவரை உபசரித்து அவரது சங்கர சூரிய நாராயண போற்றி என்ற மந்திரத்தை 19 முறை உச்சரிப்பது உங்களுக்கு நலமாக இருக்கும். பொதுவான தகவல் என்ற பார்வையில் பார்க்கும்பொழுது 2025ஆம் ஆண்டு மீனராசி மக்களின் தொழில் வளர்ச்சியில் புதிய உயர்வுகளை அடைவார்கள், மகிழ்ந்து வாழ்வார்கள். அடுத்து இந்த 2025 கடகராசி மக்களின் வாழ்க்கையில் பல நல்ல விதமான மாற்றங்களை கொண்டு வந்து சேர்த்து அவர்களை மேம்பட வைக்கும். அதேபோல் மேஷராசி மக்களின் வாழ்க்கையில் அவர்கள் செய்தொழில் வளர்ச்சியை காணுவார்கள். மேலும் சில மேஷராசி மக்களுக்கு வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு செல்வதற்கு உண்டான நல்ல வாய்ப்புகளும் இருக்கின்றன. கடைசியாக 2025 சிம்மராசி மக்கள் தங்களின் ஆரோக்கியத்தில் சில சவால்களை சந்திக்க நேரிடும். ஆகையால் மிகவும் கவனமுடனும் மருத்துவரின் நேரடி கண்காணிப்பு மற்றும் ஆலோசனையிடம் செயல்படுவது அவசியமாகிறது. தாங்கள் உண்ணும் உணவில் அக்கறை கொண்டு செயல்படுங்கள். புதியதை உண்ணுங்கள், யாவும் நலமாகும்.
முடிந்தவரை மாமிச உணவை தவிர்ப்பது மிகுந்த நன்மையாக இருக்கும். ஆக இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திடகாத்திராயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரண ஐஸ்வர்யை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் படுகின்றேன். நம் குடும்ப மூத்தோர்களை போற்றி வணங்குவோம். வணக்கம். நன்றி.